ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நியூசிலாண்டில் அனதர் பியூட்டிஃபுல் டே. எனக்கு லீவு வேறு, அதனால் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, பக்கத்தில் திராவு அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு தான் போகிறோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்மால் வில்லேஜ்னு வச்சுக்கோங்க. ஹிஸ்டாரிக் பிளேஸ் இது, அங்கே தான் போகிறோம். ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிரவுண்ட் இருக்காங்க, அப்புறம் சிறு மரமாக இருக்கா, நம்ம வண்டி அங்கே நிற்க, இங்கே இருந்தால் கிளம்புறோம். ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம சூப்பராக இன்றைக்கி ஒரு ரைடு போய்ட்டு வந்துடலாம். ஓகே, எஸ். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த ஒரு ரோடு இந்த ரைட்டில் போகுது பாருங்க. இந்த இருக்க இந்த ரைட் எடுத்து போனோம்னா தான் அங்கே அந்த ப்ளூ ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஏற்கனவே அங்கே போயிருந்துருக்கோம். அது வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போது ஒரு 1 இயராக வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா உள்ளே வந்து அந்த வாக்வே இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக 1 இயராக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சம்மருக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணாங்க. இப்போது ஐ திங்க் லாஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லோக்கலில் நியூஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போகணும் ஒரு நாளைக்கு திரும்ப. போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் மேலே ஆச்சு. இங்கே ஒரு ஃபார்மில் பாருங்கள் என்ன வச்சுருக்காங்க பாருங்க, கிறிஸ்மஸ்க்கு ஸ்லேஜ் கட்டி கிறிஸ்மஸ் தாத்தாலாம் இது மாதிரி கார்ட்போர்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கன்னா, வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு பார்ட்டிக்கு போவீங்க. அப்புறம் கம்யூனிட்டி குரூப்பில் எதுலையா வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஒரு பார்ட்டி போவீங்க. அப்புறம் ஃபேமிலிஸோட, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸே வந்து 2-3 டிஃப்ரெண்ட் லைக் என்ன குரூப்ஸாக இருந்தாங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு வாரம் போய் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. பார்ட்டி தான் வந்து ஷேர்ட் லஞ்ச், இல்லைனா டின்னர்லாம் குக் பண்ணிவிட்டு, இல்லைனா பார்பிக்யூ பண்ணிவிட்டு எல்லாம் கெட் டுகெதர் மாதிரி வச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து ஊர் உள்ளே போதும் மூட்டி திராவு டொமைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம அங்கே ஃபஸ்ட்டு போகலாம். போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு திராவு டொமைன். வாட் இஸ் இன் ஹியர்? ஓகே, இங்கே வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த சைடில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த திராவு டொமைனில் வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய கார் பார்க் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே அந்த சைடில் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் வரலாம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த ஸ்கேட் போர்டு பார்க் இருக்குல்ல, அது இருக்குதுங்க. அது நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடில் போயிட்டு இங்கே பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் ஃபோட்டோஸில் பார்த்தேன், ஏதோ பக்கத்தில் ஒரு ரிவர் போகிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ இங்கே இருக்குதா இல்லை அது இந்த ஊரில் வேறு எங்கேயாச்சும் ரிவர் போகும், அந்த ஃபோட்டோவை இதோட சேர்த்து போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரில. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி. ஆனால் இங்கே வந்து ஏதோ பிரிட்ஜ்னு போட்டிருக்கு. பிரிட்ஜ் 5 minutes, திராவு சென்டர் 17 minutes அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, பார்த்தீங்களா?
இப்போ ஏதோ சம்திங் இங்கே இருக்குது, ரிவரோ ஏதோ ஸ்ட்ரீமோ இருக்குது. 5 மினிட்ஸ் நடக்கணும், போய் பார்க்கலாம். எந்த இடத்துல வேறு ஏதோ டைரக்ஷன் மாறுது. இந்த இருக்குது, நம்ம ஒரு 5 நிமிஷம் நடந்திருப்போம். அந்த இருக்கு பாருங்க பிரிட்ஜ், போய் பார்க்கலாம். ஆனால் இந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்க, அப்படியே மரங்களாக இருக்குது உள்ள. ஆனால் ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது. இதில் என்ன போட்டிருக்கு, தொங்கு பாலம் பொராக்கா பிரிட்ஜ் 2021 மேக்ஸிமம் லோட் 100% அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜில் இப்போ நான் நடந்து போவோம். ஆமாம், அங்கே போகுது, அது தண்ணி போகுது, தண்ணி பார்த்தேன் கீழே. நம்ம அங்கே போகலாம். ஆடுது, தொங்கு போகலாம், பவுன்ஸ் ஆகுது பாருங்க. சூப்பராக இருக்கு இந்த பிளேஸ். சரிங்களா, what a beautiful place. சின்ன ஒரு பாலம் தான் அது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இல்லை, இந்த சைடில் கீழே வழி இருக்காங்க, அந்த சைடு போய் பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் பிரிட்ஜ் வந்து பவுன்ஸ் ஆகுது. ஐ ஐ ஐ ஆனால் இங்கே யாருமே வரலையே, நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே இல்லைங்க. சரி, இதில் கீழே இறங்கி போய் பார்க்கலாமா? வாவ், சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த மரங்களை பாருங்க அப்படி பின்னாடி. வாவ், இந்த இடத்த நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ பேக். இன்னொரு தடவை வரணுங்க, ஏர்லி மார்னிங் வரணும், சூப்பராக இருக்கும். நல்லா இந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி வந்துடுறீங்க, இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறது. இப்போ அங்கேருந்து நடந்து நம்ம வந்து அந்த ஸ்கேட் போர்டு பார்க் இருக்குது சொன்னல, அங்கே வந்துட்டோம். ஸோ இதில் வந்து ஸ்கூட்டர்ஸ் அண்ட் ஸ்கேட் போர்ட்ஸ் அதெல்லாம் அங்கே வந்து ஓட்டிகிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அதான் இந்த இடம். நான் அப்போலாம் வரும்போது இங்கே வந்து கொஞ்சம் பேர் இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து இங்கே யாரும் இல்லை. ஐ திங்க் தட்ஸ் ஆல் இன் திஸ் பிளேஸ். நம்ம போகலாமா? போ. எல்லாம் நாயை கூப்பிட்டு வந்திருக்காங்க வாக்கிங்க்கு. Let's go. Oh, looks like a heavy traffic.
செம்ம டிராஃபிக்காக இருக்குது இந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு. ஓ காரு ரொம்ப தூரத்துக்கு நிற்குதா? ஓகே, பயங்கரமான டிராஃபிக்கு. நம்ம கொஞ்ச நேரம் நின்னோம். இப்போ நம்ம போகலாம் திரும்ப. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஆடு இந்த மாதிரி கடை. இது வந்து இந்த ஊரோட ஒரு ஐகானிக் ஷாப். இது சொவினியர் ஷாப். இது அது வந்து இந்த எஸ்பிசிஏ ஆப் ஷாப். அந்த சைடில் இருக்கு பாருங்கள் ஒரு நாய், அது வந்து டாய்லெட்டு. இந்த ஊருக்கு வரவங்க எல்லாருமே இந்த கடைக்கெல்லாம் போவாங்க. இந்த கடையில் போய் உள்ளே போய் பார்த்துட்டு சொவினியர் ஷாப்பில் போய்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. இருக்கா? ஸோ அவ்வளோதான், இந்த ஊர் முடிஞ்சிருச்சுங்க. சின்ன ஊர் தான், ஆனால் இது ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் இந்த ஊர் வந்து. ஸோ நீங்கள் ஆக்லாண்ட்லேருந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை சுற்றி வந்து நிறைய ஊர் இருக்குது. டவுப்போ, அப்புறம் டவுரங்கா, ரோட்ருவா, இந்த மாதிரி ஊரெலாம் இருக்குது. எல்லா ஊருக்கும் இது தான் வந்து சென்டர், இந்த பிளேஸு. ஸோ இது ஒரு ஸ்மால் இது வில்லேஜாக இருந்தாலுமே பயங்கர பிஸியாக இருக்கும் இது இந்த இடம். ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸுங்கிறதுனால. திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் ஏப்பா இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இதில் மாட்டிக்குவோமா, வேறு ஏதாச்சும் ஒரு வழியில் போக முடியுமான்னு பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்டில் வந்து புதுசாக ஒரு பெரிய ரவுண்டு போட்டு ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே கடந்த ஒரு 2 மாதமாக இந்த வேலை நடந்துச்சு. 2 இல்லை 3 மாதமாக நடந்திருக்கும். நடந்து இப்போ தான் வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடில் ரோடு போயிருங்க, இந்த ரோட்டில் தான் போயிட்டுருந்தோம். ஸோ இது இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த பெரிய ரவுண்டு போட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் லைனில் போகிறோம். இங்கே போகிறதுக்கு வண்டி எதுவும் வரல, பாருங்க தான். ஸோ இதை கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரோடு இதுலேருந்து வருமா, இதில் வரது பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ரோடு தான் இது. ரொம்ப பார்த்து ஸ்லோவாக தான் வரணும், ஏன்னா நிறைய டேர்ன்ஸ் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அது இல்லை, கிளியர் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆறு ஒன்று இருக்கும். அதுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிடலாம். இந்த லெஃப்ட் எடுத்துக்கலாங்க. இதில் போயிட்டு இதில் ஒரு பிரிட்ஜ் இருக்குதுங்க, ரெஸ்ட்ரிக்டட் பிரிட்ஜ் அஹெட்னு போட்டிருக்கா. போய் பார்க்கலாம். அதில் போயிட்டு நின்றுக்கிட்டு ஓட்டலாமா? நின்றுக்கிட்டு ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. தென் ஒரு ஹெவி வெஹிக்கிள் பிரிட்ஜ் லிமிட்ஸ் கிராஸ் 44,000 kg. ஓகே, எஸ். சரி, இங்கே வருங்க. ஓ, எல்லா போட்டு பேடல் போட் எல்லாம் பண்ணுறாங்க அங்கே. என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த பையன் கீழேருந்து குதிக்க போகிறானா தண்ணி உள்ள. இங்கே நீ படிக்கலாம். இப்போது நம்ம சூப்பராக ஒரு ரைடு வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மேலே வந்தோமா, அந்த பிரிட்ஜை தாண்டின உடனே நம்ம வண்டி நிப்பாட்டிச்சு ரோட்டு ஓரமா. ஏன்னா இந்த சைடு அழகான அந்த ஆற்றுல நிறைய அந்த அன்னப்பறவைகள் இருக்குதுங்களா. ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கே நிப்பாட்டிட்டோம். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை உங்களுக்கு திருப்பி காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிடலாம். ஓகே, அங்கே 2 போட்டில் சீ பிஸ்கட்டிங் பண்ணுறாங்க. ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று பாருங்க. இந்த மாதிரி நானும் சீ பிஸ்கட்டிங் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். பண்ணி அதில் வேகமாக டர்ன் பண்ணும்போது கீழெல்லாம் விழுந்திருக்கேன், தண்ணியில் தூக்கி வீசிடும்.
இப்போது நம்ம வீடியோவை என் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சூப்பராக இன்றைக்கி ஒரு ரைடு வந்திருந்தோம். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம். என்னென்னா அந்த ஊர் உள்ளே வரும்போது சரியான டிராஃபிக், அதனால் இன்ச் பை இன்ச்சாக தான் நான் வந்தேன். பட் இட் வாஸ் பியூட்டிஃபுல் ரைட். யா, ஸோ இந்த அழகான இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து இந்த வீடியோவை என் பண்ணிடலாமா? ஓகே, சூப்பராக இருக்குது. ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கும் இந்த வீடியோவை ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஐ பிலீவ் தட். அண்ட் தென் என்னது, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிவ் மீ a thumbs up அண்ட் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.